அருள்மிகு வேணுகோபால சன்னதியில் இன்றைய தினம் மார்கழி திங்கள் 12வது நாள் ஆண்டாளுடைய திருப்பாவையிலே 12வது பாசுரத்தை பாடலை நாம் பார்க்கின்றோம். இந்த ஆண்டாளுடைய 30 பாசுரங்களும் 5 பாசுரங்கள் முன்னுரையாகவும் அதனைத் தொடர்ந்த பாசுரங்கள் தோழிகளை எழுப்புவதாகவும் இருக்கின்றன என்று பார்த்தோம். இந்த பாசுரத்தை துவங்குவதற்கு முன்னாலே ஆண்டாளுடைய அடியை போற்றி நாம் இதனுடைய பொருளை பார்ப்போம். அன்னவயற் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் மின்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியொருளவல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு என்று உய்யக்கொண்டான் அவர்கள் அருளி செய்ததைப் போல நாதமுனிகளுடைய ஆத்மார்த்த அவருடைய மனதை கவர்ந்த இந்த உய்யக்கொண்டான் அவர்கள் ஆண்டாளுக்காக இந்த வாழ்த்து பாடலை பாடியிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அதையே நாமும் இங்கே ஆண்டாளை அவருடைய அடியை தொட்டு வணங்குவதாக எண்ணி இந்த பாசுரங்களை பாடல்களை பார்ப்போம். முதல் 5 பாசுரங்கள் முன்னுரையாக அமைந்திருக்கின்றன என்று பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இங்கே சக தோழிமார்களை எழுப்புவதாக 6வது பாடல் முதல் 15வது பாடல் வரை இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். அதனைத் தொடர்ந்து பகவானுடைய இல்லத்திற்கே வந்தாகிவிட்டது. அங்கே யசோதையையும் நந்தகோபனையும் எழுப்புகின்றார்கள், சகோதரனான பலராமனை எழுப்புகின்றார்கள். இவ்வாறாக எழுப்பி இறுதியிலே இங்கே பகவானை நேரடியாக சென்று அவனோடு உரையாடி மகிழ்வதாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். இந்த வையத்தில் உள்ள மக்களெல்லாம் பகவானை சென்றடைய வேண்டும், எதற்காக இந்த உயிரினங்கள் பிறவி பயன் எடுத்ததோ அதனை முழுமையாக அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆழ்வார்கள் மட்டுமல்ல, ஏனென்று கேட்டால் ஆழ்வார்களெல்லாம் இந்த பகவானிடம் ஐக்கியமானவர்கள். அவர்களைத் தவிர வேறு யார் ஐக்கியமாக முடியும்? இங்கே இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் பகவானோடு ஐக்கியமாக வேண்டும். இந்த ஜீவாத்மாக்கள் எதற்காக பகவானால் படைக்கப்பட்டது? பரமாத்மாவிடம் இணைய வேண்டும் அல்லவா? அந்த நோக்கத்தில் தான் ஆண்டாள் இதை செய்திருக்கின்றாள். அன்றைய தினம் பகவான் கிருஷ்ணனாக அவதரித்த போது, துவாபர யுகத்திலே கிருஷ்ணனாக அவதரித்த போது யமுனையாற்றங்கரையிலே இருக்கின்ற அந்த கோபியர்களெல்லாம், அந்த கோகுல பெண்களெல்லாம் யமுனையாற்றிலே பாவைக்களம் அமைத்து காத்தியாயினி தேவியை வேண்டி நின்றார்கள் என்று பார்த்தோம். அதையேதான் என்றும் ஆண்டாள் கலியுகத்திலே அவதரித்த ஆண்டாள் இங்கே சிறுவில்லிபுத்தூரிலே பகவானுக்காக பாவைக்களம் அமைத்து சக தோழிமார்களையெல்லாம் சுற்றத்தார்களையெல்லாம் இங்கு உள்ள இந்த உலக மக்களையெல்லாம் அழைத்து சென்று பகவானை எப்படி தரிசிக்க வேண்டும், வணங்க வேண்டும், அதனால் என்ன பயன் கிடைக்கும் என்பதாக அழகாக சொல்லி வருகின்றார். இதற்கு வழிகாட்டுதல் யாராக இருக்க முடியும்? நாராயணனே, அந்த பரத்தில் இருக்கின்ற நாராயணனே நம்மை வழிநடத்துவான் என்று சொன்னவள். அதற்கடுத்து இந்த பார்க்கடலிலே பைய துயில்கின்றானே அந்த பரமனை அடி போற்ற வேண்டும். எவ்வாறு? நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதனை செய்யோம் என்று சொன்னாலே, அவ்வாறாக இந்த பார்க்கடலிலே அந்த ஆதிசேஷனை பஞ்சனையாக கொண்டு தூங்குகின்றானே அவனை வழிபட்டு நாம் வேண்டியதை செய்தால் நமக்காக இறங்கி வந்து நற்பலன்களை செய்வான் என்று சொல்லுகின்றார். நற்பலன்கள் எப்படி இருக்கும்? ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாமும் நாம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும். இந்த மும்மாறி பொழிவதால் இங்கே நெற்கதிர்கள் ஓங்கி வளர்கின்றன, பாலினங்கள் அங்கே செழுமையாக கிடைக்கின்றன. இவ்வாறெல்லாம் சொல்லுகின்றார். அதே போல இந்த வர்ஜன்ய தேவன் என்று சொல்லக்கூடிய வர்ண பகவான் எவ்வாறாக மழை பொழிய வேண்டும் என்பதனையும் அங்கே கட்டளையிட்டு சொல்லுகின்றார். அதனை அடுத்து சக தோழிமார்களை துயிலெழுப்புகின்றாள். புல்லினங்கள் எழும்பிவிட்டன, புல்லும் சிலம்பினகான் என்று சொல்லி ஆண்டாள் சொல்லுகின்றார். அடுத்ததாக கீசென்று அணைச்சாத்தான் கலந்து பேசுகின்றன என்று சொன்னவள் அடுத்த பாடலிலே கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறுவீடு மேய்கின்றது என்று சொல்கின்றார். இவ்வாறாக அழகாக சொல்லி வந்தவள் நேற்றைய தினம்
11வது பாசுரத்திலே அழகாக கற்றுக்கரவை கணங்கள் பலகலந்து செற்றார் திரள் அழிய சென்று செருக் செய்யும் குற்றமொன்றும் இல்லாத கோவலர்தம் பொற்கொடியே. அழகான தோழியை சொல்லுகின்றார். பொற்கொடி போன்ற அந்த தோழி அவள் எப்படிப்பட்டவள்? இந்த புற்றரவல்குள் புனமையில் போல் இருக்கின்றாயே, அப்படிப்பட்டவள் யாருடைய சகோதரி, யாருடைய இல்லத்தில் பிறந்தவர்? கற்றுக்கரவை கணங்கள் பலகறந்து செற்றார் திரளெளிய சென்று செருக் செய்யக்கூடியவர்கள் அல்லவா அந்த கோவலர்கள், அவர்கள் இல்லத்தில் பிறந்தவள் என்று சொல்கின்றார். அவளை எழுப்புகின்றார்கள். அதனைத் தொடர்ந்து இன்று 12வது பாசுரத்திலே அழகாக சொல்லுகின்றால் ஒரு இயற்கை நிகழ்வை இங்கே சொல்லி அந்த மனதிற்கு இனியானை கனவு கொண்டு கிடக்கின்றாளே, அந்த தென்னிலங்கையை வென்ற ராமனை மனதில் நினைத்து கொண்டு அயர்ந்து தூங்குகின்றாளே, அப்படிப்பட்டவளை இங்கே எழுப்புகின்றார்கள் என்று பார்க்கின்றோம். கனைத்திலங் கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவெளியே நின்று பால் சோர நனைத்தில்லன் சேராக்கும் நச்சல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதன்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தோரோர் எம்பாவாய் என்பதாக அழகாக சொல்லுகின்றார். கனைத்திலங் கற்றருமை கன்றுக்கு இறங்கி, நேற்று சொன்னால் இந்த பசுக்களெல்லாம் கறவை இனங்களெல்லாம் இளமை மாறாது இருக்கின்றனவே, அப்படிப்பட்ட கறவை இனங்களை அதாவது இங்கே கூட்டம் கூட்டமாக கறந்து சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்களே, எதிரிகளை அவர்களுடைய இடத்திற்கே சென்று வெல்லக்கூடியவர்களாக, அவருடைய திறனை அளிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களே, அப்படிப்பட்ட உன்னுடைய குலக்கொழுந்தே என்று சொன்னவள் இன்று நற்செல்வன் தங்காய் என்று சொல்கின்றார். கனைத்திலங் கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவெளியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் என்று சொல்கின்றார். இங்கே கறவையினங்கள் எருமையை சொல்லுகின்றார். அந்த கறவையினங்கள் எல்லாம் ஆயர்வாடியிலே இருக்கக்கூடிய ஆவினங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றன? இளமை மாறாமல் கற்றுக்குறையாமல் இருக்கின்றன. அப்படிப்பட்ட இந்த எருமைகள் எல்லாம் கணைக்கின்றன. எதை எண்ணி? தன்னுடைய கன்றுகளை எண்ணி கணைக்கின்றன. கொட்டத்தில் அடைச்சிருக்கு, வீட்டில் உள்ள தொழுவத்தில் அடைச்சிருக்கு. அப்படி அடைச்சிருக்கும் போது என்ன செய்யுது? தன்னுடைய இளங்கன்றுகளை நினைத்து அங்கே கணைக்கின்றன. அப்படி கணைக்கும்போது இங்கே அந்த கன்றுகளெல்லாம் வந்து தன்னுடைய மடியிலே பாலை சுவைக்கின்றன, பாலை அருந்துகின்றன என்று எண்ணிக்கொண்டு இங்கே பாலை தானாக கறக்கின்றன என்று சொல்லுகின்றார். இதெல்லாம் எதை குறிப்பதாக இருக்கின்றது? ஆண்டாள் எதற்காக இப்படி சொல்லுகின்றார்? கனைத்திலங் கற்றருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முளைவெளியே நின்று பால் சோர. மாடங்கி உள்ள கட்டி கிடக்கு, தொழுவத்தில் இருக்குது, அந்த கொட்டையில் அடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த கறவையினங்கள் தானாக பாலை சொருகின்றனவே, எதற்காக? தன்னுடைய கன்றுகளை நினைத்து கொண்டன. அவை இங்கே வந்து மடியில் முட்டி பாலை அருந்துகின்றன என்று எண்ணிக்கொண்டு இங்கே கறவையினங்கள் பாலை தானாக சொருகின்றன. இது எதை உணர்த்துவதாக இருக்கின்றது? அதாவது கண்ணனுக்கு அடிமை பூண்டவர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் பகவானை நினைப்பதால் அவனுடைய கருணை தானாக கிடைக்கின்றது. இதற்கு ஈடு இணை ஏதாவது இருக்குமா? அன்றைய தினம் இந்த சுதாமா என்று சொல்லக்கூடிய அந்த அவனுடைய நண்பனான கண்ணனுடைய நண்பனான சுதாமா, குசேலன் என்று சொல்வார்களே, அவனுக்கு செய்யாத கருணையா? இப்படி எத்தனையோ சொல்லிக்கொண்டு போகலாம். கிருஷ்ணன் எத்தனையோ இந்த கருணைகளை செய்திருக்கின்றான். ஏன் அன்றைய தினம் இந்த ஆயர்பாடியிலே பிறந்து அங்கே வந்த இந்த அரக்கர்களையெல்லாம் எதற்காக அளிக்கின்றான்? அங்கே உள்ள மக்களை காக்க வேண்டும் அல்லவா? அதற்காகத்தானே அங்கே இதை செய்கின்றான். அன்றைய தினம் அங்கே அந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அந்த நந்தகோபனுடைய ஆளுமையில் இருக்கக்கூடிய இந்த 5 லட்சம் யாதவர்களை பேரலை, அதாவது மழை பெருகி பெரும் புயல் காற்று வந்து அந்த பகுதியே ஆயர்பாடியே அழிந்து விழக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. பெருமழை, இடைவிடாத மழை 10 நாள் 15 நாள் பெய்து கொண்டிருக்கின்றது. இந்திரனுடைய ஏவுதலால்
இங்கே இந்த மக்களுக்கு துன்பம் விளைவிக்க வேண்டும் என்று எண்ணி இந்திரன் அதை செய்கின்றான். வர்ண பகவானை ஏவிவிட்டு மாதம் மும்மாறி பொழியல, மாதம் முழுவதும் பெய்து கொண்டிருக்கின்றது. அங்கே கன்றினங்கள் கறவையினங்கள் மேய்த்தல் தரத்திற்கு செல்ல முடியவில்லை. இவர்கள் அங்கே அன்றாடு வேலைகளை செய்ய முடியவில்லை. அதற்காக இங்கே பகவான் என்ன செய்கின்றான்? குன்றை, அங்கே இருந்த குன்றை குடையாக எடுக்கின்றான் என்று பார்க்கின்றோம். கோவர்த்தனகிரி மலை இருக்கின்றதே, அந்த மலையை குன்று, அந்த மலையை பெயர்த்து எடுத்து தன்னுடைய கரங்களால் தாங்கி அங்கே இருந்த ஆவினங்களையும் 5 லட்சம் அந்த யாதவகுல கோபியர்களையும் கோபர்களையும் காக்கின்றானே, அது எப்படிப்பட்ட கருணை குணம் பாருங்கள். தான் பிழைத்தால் பத்தாது, அதைத்தான் உத்தமன் பேர்பாடி என்று ஆண்டாள் சொன்னாலே, இதையும் அதே தானே இங்கேயும் செய்திருக்கின்றான். இந்த குன்றை குடையாக எடுத்து தன் கரங்களால் தாங்கி நிற்கின்றான். எவ்வளவு நாள் நீ மழை பெய், ஆனால் என் மக்களுக்கு ஒரு தூசோ துரும்போ இந்த இன்னலை ஏற்பட விடமாட்டேன் என்று சொல்லி உறுதி எடுத்து அதை செய்தானே. அப்படித்தான் இங்கே அந்த ஆயர்பாடியிலே இருக்கக்கூடிய பகவானுடைய கருணை மழை பொழிவதைப் போல இந்த கன்றினங்கள் கறவை இனங்கள் எல்லாம் என்ன செய்கின்றன? தன்னுடைய கன்றுகளை பகவான் தன்னுடைய இந்த மக்களை, தன்னுடைய தொண்டரை, தன்னுடைய அடியவர்களை எவ்வாறு துன்பம் ஏற்பட விடாமல் காத்து நிற்கின்றானோ, அதைப்போல தன்னுடைய கன்றுகளை நினைத்து இங்கே மடிவெளியே பாலை சோறுகின்றன, நின்று பால் சோறுகின்றன. அதோடு மட்டுமில்ல, இந்த பால் கரை தானாக சுரப்பதால் என்ன ஆகுது? அந்த தொழுவத்திலிருந்து அந்த கொட்டையிலிருந்து வந்து மற்றும் இந்த முற்றம் வந்து வாசல் வழியாக முற்றத்தில் வருகின்றது. வீடு பூரம் அப்படி நிறைந்து விடுகின்றது, சேரும் சகதியமாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். நனைத்தில்லம் சேராக்கும் என்று சொல்லுகின்றார். அன்றைய தினம் இந்த திருக்கஸ்டியூர் நம்பிகளை பார்ப்பதற்காக சிறுவில்லிபுத்தூரில் இருந்த ஆண்டாளுடைய தந்தையான விஷ்ணு சித்தர் என்று சொல்லக்கூடிய பெரியாழ்வார் செல்லுகின்றார். போய் அங்கே மாதவன் இருக்கக்கூடிய அந்த இடத்தை பார்க்கின்றார். திருக்கோஷ்டியூரில் உள்ள நுழைஞ்ச உடனே அங்கே என்ன தெரிகின்றது? பகவான் கிருஷ்ணன் இங்கே பிறந்தான். இது ஆயர்பாடி. கிருஷ்ணன் பிறந்த நேரத்திலே அந்த ஆயர்பாடி மக்களெல்லாம் எப்படி மகிழ்ந்தார்கள்? சந்தனத்தையும் நன்னீரையும் தெளித்து மகிழ்ந்தார்களே. அப்படி எண்ணி தன்னை மறந்து திருக்கஸ்டியூரை பகவான் கிருஷ்ணன் பிறந்த ஆயர்பாடியாக நினைக்கின்றார் பெரியாழ்வார். அங்கே கிண்ணத்திலே சந்தனத்தையும் எண்ணெயையும் வைத்து இங்கே அந்த அடியவர்களெல்லாம் பகவான் கிருஷ்ணனை வேண்டி நிற்பவர்களெல்லாம் ஒருவர் மீது ஒருவராக தெளித்து கொண்டு அந்த இல்லமே சந்தனமும் எண்ணெயுமாக சேராக இருக்கின்றது என்று பாடினாரே. அதைப்போல இங்கே ஆண்டாலும் கனைத்திலங்கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். அப்படி சேரும் சகதியாக பாலோடு கிடக்கின்றதே, அப்படிப்பட்டவனுடைய தங்கையே என்று ஆண்டாள் அழகாக சொல்லுகின்றார். இன்னொரு விஷயத்தையும் நாம் பார்க்கணும். நேற்றைய தினம் உள்ள பாட்டில் இந்த கன்றுகளையெல்லாம் இளமையாக இருக்கக்கூடிய அந்த பசுக்களை எல்லாம் கறவை இனங்களை எல்லாம் மந்தையாக பால் கறக்கின்றார்களே என்று சொன்னவள், இந்த கற்று கறவை கணங்கள் பலகறந்து என்று சொன்னாலே. அப்படி சொல்லிவிட்டு இன்றைய தினம் இந்த கனைத்திலம் கற்றருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோறுகின்றன, நனைத்து இல்லம் சேராகின்றது, அப்படிப்பட்டவனுடைய சகோதரியே என்று சொல்லுகின்றாரே. இவன் யார் தெரியுமா? இவன் தன்னுடைய பிறப்பின் பயனையே மறந்து பகவான் கிருஷ்ணனோடு எப்போதும் ஒன்றி திரியக்கூடியவன். இவனுடைய சகோதரன் எப்படிப்பட்டவன்? மாடை மேய்க்கணும், அதை கட்டணும், அதுக்கான மேய்ச்சல் தளத்தில் போய் விடணும், கொண்டு வந்து கட்டணும், பால் கறக்கணும், இப்படியான வேலைகளை பராமரிக்க வேண்டும். இப்படியான அவனுடைய இந்த யாதவ குலத்து வேலைகளையெல்லாம் முழுமையாக மறந்து பகவான் கிருஷ்ணன் அங்கே இருக்கிறதுனால கிருஷ்ணன் எங்கே போகிறானோ அதை போல பின்னே தொடர்ந்து நிழலை போல, எப்படி தசரத சக்கரவர்த்தியின் பின்னாலே ராமனுடைய கண்கள் சென்றதோ அதை போல இவனும் அங்கே செல்லுகின்றான். எப்படி பரதனை பின்பற்றி நிழலாக சத்ருக்கணன் சென்றானோ
ராமனின் பின்னாலே லக்ஷ்மணன் சென்றானோ அதை போல இவர்களும் என்ன செய்கின்றார்கள்? பகவான் கிருஷ்ணன் பின்னாலே மந்திரப்பட்டதை போல, ஏதோ மந்திரம் போட்டது மாதிரி, மாயம் செய்தது மாதிரி அந்த அவர்களெல்லாம் என்ன செய்கின்றார்கள்? தன்னுடைய வேலை, சாப்பாட்டு மற்ற வேலைகளையெல்லாம் மறந்து கிருஷ்ணன் பின்னாலே திர்றாங்க. அதனால் இங்கே இந்த எருமைகளெல்லாம் என்ன செய்ய முடியலை? பால் கறக்க முடியலை. அதனால் இங்கே சேரும் சகதியாக அந்த பாலை தானாக சுரிந்து கொண்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட செல்வ வளம் மிக்க அந்த கோபரனுடைய தங்கையே நற்செல்வன், அப்படிப்பட்ட நற்செல்வனுடைய தங்கையே என்று அழகாக சொல்லுகின்றார். அடுத்து சொல்லுகின்றார்கள், அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இல்லத்தின் முன்னே இருக்கக்கூடிய நிலையை சொல்லுகின்றார். பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றி நிற்கின்றோம். பனித்தலை வீழ, மார்கழி மாதம் பனி பொழிகின்றது. இன்றைக்கி பாருங்கள், குற்றாலத்தில் அதிகமான மழை பெய்ததனால் மிக அதிகமான வெள்ளம் வந்தது. அதே போல் இந்த மார்கழி துவங்கியது பின்னாலே ஊட்டியிலையும் கொடைக்கானல்லையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காஷ்மீர் மாதிரி பனி பொழிந்து அந்த செடி கொடிகளெல்லாம் வெண்மையாக தெரிகின்றது என்று தினமும் இந்த டிவியில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. புல்தரைகளெல்லாம் எப்படி இருக்கின்றது? வெண்மையாக பனிகள் படர்ந்து இருக்கின்றது. அந்த காலத்தில் நம்ம பார்க்கலாம், இங்கே பனிப்பகுதி இல்லை, நம்ம வனப்பகுதியில் பார்த்தோம்னா இந்த பனித்துளிகள் அந்த புற்களின் மேலே இருக்கும். அதை போல இங்கே பனி படர்ந்து இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். அந்த காலத்தில் அது இயற்கையினுடைய நிகழ்வுகள் அதிகமாக இருந்தது. இன்றைக்கி இந்த வாகன போக்குவரத்து மற்ற இயற்கையினுடைய சீற்றத்தின் காரணமாக இதெல்லாம் அதிகமாக குறைந்து விட்டது என்று பார்க்கின்றோம். ஆண்டாள் அதை சொல்லுகின்றாள், பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றி நிற்கின்றோம். பனி பொழிகின்றது, இந்த மார்கழி மாதம் அல்லவா, நாங்கள் 4 மணிக்கு எழுந்து வந்து நிற்கின்றோம். உன் இல்லத்தின் முன்னே வந்து நிற்கின்றோம். உன்னுடைய கதவுகளின் ஓரங்களிலே நிற்கின்றோம். உன் வாசற்கதவிலே நிற்கின்றோம். இந்த பனி விழிந்து எங்களுடைய தலைகளெல்லாம் என்ன ஆயிடுச்சு? கருமை மாறி வெண்மையாக மாறிவிட்டது. அப்படி பனி பொழிகின்றது. அப்படி இருந்தும் நான் உங்களை விட்டு செல்லாமல், உன்னை விட்டு செல்லக்கூடாது. நீ எப்படிப்பட்டவள்? இந்த பகவான் கிருஷ்ணனோடு அனுதினமும் பற்று கொண்டவள் அல்லவா, விட்டு செல்லக்கூடாது என்பதற்காக எங்கள் தலை மீது பனிபொழிந்து எங்கள் தலையெல்லாம் வெண்மையாக மாறியிருந்தாலும் உன்னை நாங்கள் அழைத்து செல்வோம் என்று நிற்கின்றோமே, வாசல் கடைப்பற்றி நிற்கின்றோமே என்று அழகாக சொல்லுகின்றார். அதைத்தான் பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்தின் கிணியானை பாடவும் நீ வாய்திரவாய். நீ எதுக்காக வரணும்? இந்த மனத்திற்கிணியானை பாட வர வேண்டாமா? பகவான் கிருஷ்ணனையும் ராமனையும் பாட வர வேண்டாமா? ஒருவேளை ஆண்டான் நினச்சிட்டா, சக தோழியர்களும் நினைத்து விட்டார்கள். கிருஷ்ணனை பற்றி சொன்னால் கிருஷ்ணனை அந்த ஆயர்பாடி பெண்கள் எல்லாம் நினைப்பார்கள். யார் வேண்டும்னாலும் நினைக்கலாம். ஆயர்பாடி பெண்கள் இந்த பகவான் கிருஷ்ணனை நினைக்கலாம். யாரும் எண்ணி மனதால் சந்தோஷப்படலாம். ஆனால் ராமனை அப்படி நினைக்க முடியாது. ஏனென்று கேட்டால் அவன் ஏகபத்தினி விரதன் அல்லவா, சீதையை தவிர மற்றவர்களை பார்த்ததில்லை. சகோதரியாகவும் தாயாகவும் தான் பார்க்கின்றான். அப்படிப்பட்டவனை ஒருவேளை புகழ்ந்து பாடினால் நீ எழுந்து வருவாயா என்று சொல்லி ராமனை புகழ்கின்றார்கள். இங்கே சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற, தனக்கு கோபம் வந்ததுனால அந்த தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சக்கரவர்த்தியான அந்த இலங்காபுரியினுடைய மன்னனான ராவணனை வெல்வதற்காக இங்கிருந்து சென்றானே என்று சொல்லுகின்றார். அந்த கோமான், ராவணனாகிய அந்த கோமானை வெல்வதற்காக சினம் கொண்டு இங்கே சென்றானே. யார் சினம் கொண்டு சென்றது? சீதையை கவர்ந்து சென்றதால் ராமன் அங்கே கோபமாக செல்லுகின்றான் என்று பார்க்கின்றோம். ராமன் சாந்த குணம் உள்ளவன் அல்லவா, எப்படி கோபப்படுவான்? இங்கே சாந்தமூர்த்தி என்று சொல்லக்கூடியது யார்? கிருஷ்ணனையோ மற்றவர்களையோ சொல்ல மாட்டார்கள், ராமனை சொல்வார்கள் அல்லவா. அப்படிப்பட்ட இந்த சாந்தமூர்த்தி கோபமாகிவிட்டானே, கோபத்தினால் அந்த தென்னிலங்கை கோமானை வெல்வதற்காக செல்லுகின்றானே, அவனை பற்றி நாம் பாடுவோம் என்று சொல்லுகின்றாள். பாருங்க, இந்த ராமனுடைய அவதாரத்திலே அவன் கோபப்பட்டதே இல்லை. சிறு பிராயத்திலே சிறு வயதாக இருக்கும்போது முனிவர் வந்து கேட்கின்றார், விஸ்வாமித்திரர்,
இங்கே இந்த அங்கே வனத்திலே எனக்கு விலங்குகளால் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றது, உன்னுடைய மகன்களை அனுப்பு, ராமன் லட்சுமணனை அனுப்பு என்று கேட்கின்றார் தசரதனிடம். தட்டாமல் உடனே அனுப்பி வைக்கின்றார். பெரிய மனமில்லாமல் அனுப்பி வைக்கின்றார் ராமனையும் லட்சுமணனையும். அன்னைக்கு கோபம் வரல, இந்த காட்டுக்கு அனுப்புகிறாரே அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் விடுங்க, பட்டாபிஷேகம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. பட்டாபிஷேகம் நாளைய பொழுது காலையிலே ராமனுக்கு பட்டாபிஷேகம். அப்படி இருந்து இரவிலே நடந்த ஒரு நிகழ்ச்சியால் இவன் வனவாசம் செல்ல வேண்டிய சூழ்நிலை வருகின்றது. எல்லாத்தையும் தெரியுது. தசரத சக்கரவர்த்தியினுடைய சொல்லை கேட்டு, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பதற்காக இவன் அங்கே வனவாசம் செல்கின்றான் என்று பார்க்கின்றோம். கோபம் வரல. அப்போ இது இப்படி வந்தது. நேற்று இரவு வரை, இந்த காலையில் பகலில் விழிக்கிறது வரை என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, பட்டாபிஷேகம் காலையில் நடக்கும், இந்த நாட்டிற்கு அயோத்திற்கு சக்கரவர்த்தியாக முடிசூட்டு கொள்ளப் போகின்றோம் என்ற எண்ணத்தில் இருந்தவன் காலையில் எந்திரிச்சு, நீ வனத்திற்கு 14 ஆண்டுகள் செல்லப்பா என்று சொல்லுகின்றார். இது எதனால் அப்படிங்கிறது பகவானுக்கு தெரியும், ராமனுக்கு ஸ்ரீராமனுக்கு தெரியும். இது அந்த கூனியினுடைய ஏவுதலால் கைகேயிக்கு பெற்ற வரத்திலே இப்படி பயன்படுத்தி கொண்டு விட்டாள் என்று. யார் மேலேயும் கோபம் இல்லை. அப்படி இருந்தும் தன்னுடைய தாயாகத்தான் இந்த கைகேயி எண்ணுகின்றார் பாருங்கள். எந்த விதத்திலையும் இவருக்கு கோபமே வர்றதில்லை. சாந்தமூர்த்தின்னு சொல்கிறாங்க, அப்படிப்பட்டவர். ஆனால் இங்கே அதே போல் சீதா பிராட்டியும் ராமனும் ஒரு முறை இங்கே இதிலிருந்து மீட்டு வந்ததுக்கு பின்னால், ஸ்ரீலங்காவிலிருந்து வந்ததுக்கு பின்னால், லங்காபுரியிலிருந்து வந்ததுக்கு பின்னால் அங்கே ஒரு இந்த வனப்பகுதியில் இவர்கள் தனியாக இருந்து பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்போது இந்த இந்திரனுடைய மகன் ஒருவன் காக்கையினுடைய வடிவெடுத்து அங்கே வருகின்றான். வந்து இந்த சீதா பிராட்டியினுடைய மார்பிலையை கொத்துகின்றான். கொத்தி ரத்தம் வந்துருச்சு. பார்த்து இவருக்கு அப்போதும் அதை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை. ஒரு புல்லை எடுத்து தான் போடுறார். வில்லை எடுத்து போடலை. வில்லை எடுத்து போடக்கூடியவர் ஒரு புல்லை எடுத்து போடுகின்றார். அந்த புல் அதனுடைய கண்ணை தீண்டி அங்கே அந்த கண்ணை பழுதுபடுத்துகின்றது காகத்திற்கு. அதனால தான் ஒரு பக்கம் பார்க்க இன்னொரு பக்கம் பார்க்க தெரியாது அப்படின்னு இன்னமும் நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க. அப்படி எடுத்து போடுகின்றார். அப்போதும் அந்த காகத்தை அழித்து விடுவோம் என்ற எண்ணம் இங்கே ராமனுக்கு வரவில்லை. அதன் மீது இரக்கம் கொண்டு, அது அடிபணிஞ்சிருச்சு, இரக்கம் கொண்டு அங்கே விடுகின்றார், உயிரோடு விடுகின்றார் என்று பார்க்கின்றோம். இப்படியாக பல விஷயங்களிலே ராமன் கோபப்பட்டதே இல்லை. ஆனால் இந்த ராவணன் தர்மத்தை மீறிவிட்டானே. அன்னைக்கு போர் செய்தாலும் தர்மத்தின்படி செய்ய வேண்டும். சிறுவர்களை அடிக்கக்கூடாது, பெண்கள் இருக்கும் இடத்திலே சண்டை செய்யக்கூடாது, போர் செய்யக்கூடாது. அதே போல் புறமுதுகிட்டு ஓடக்கூடியவர்களை இங்கே வில்லைது கொல்லக்கூடாது. இப்படியாக தன்னிடம் பணிந்தவர்களை விட்டுவிட வேண்டும். இப்படியாக இந்த போர் தர்மமெல்லாம் போர் செய்யும் போது கூட தர்மம். அப்படி இருக்கும்போது இவன் பிறனுடைய மனைவியை கவர்ந்து சென்றது சீதைக்கு மட்டுமில்லை, அவருக்கு சீதைன்னு எண்ணம் கொள்ளலை, பிறனுடைய மனைவியை கவர்ந்து விட்டார். இது அதர்மம் அல்லவா என்ற நோக்கத்தில் தான் லங்காபுரிக்கு கோபம் கொண்டு செல்லுகின்றான். இதே தான் அங்கே வாலியினிடம் ஏற்பட்டது. சுக்ரீவனுடைய மனைவியை கவர்ந்து துன்பப்படுத்தியதால் தான் அந்த வாலியை வதம் செய்கின்றார் என்று பார்க்கின்றோம். அப்படித்தான் இங்கே ஆண்டாள் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. ராமனுக்கு கோபம் வந்துருச்சு. அந்த கோபம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? சாதாரண கோபம் அந்த அனுமனே லங்காபுரியை எரித்தார் அல்லவா, இவன் என்ன செய்ய போகின்றான் என்று மக்களெல்லாம் அஞ்சுகின்றார்கள். அப்படி கோபப்பட்டு அந்த தென்னிலங்கையினுடைய கோமானான ராவணனை அழிக்கச் செல்லுகின்றான். அப்படிப்பட்டவனை நாம் மனதில் கொண்டு, அப்படிப்பட்ட மனதிற்கு இனியவனை, ஓரில் என்று இருந்த அந்த மனதிற்கு இனியவனை பாடவும் நீ வாய் திறவாய். அப்படிப்பட்ட அந்த ராமனையாவது பாடுவதற்காக நீ வாய் திறக்க மாட்டாயா என்று சொல்லுகின்றார்கள். இனித்தான் எழுந்திராய் ஈதன்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேளே ரெம்பாவாய் என்பதாக அழகாக சொல்லுகின்றார் என்று பார்க்கின்றோம். இந்த நான் மட்டும்தான் வரலையா, ஊரில் உள்ள மக்கள் எல்லாம், ஊரில் உள்ள மற்ற தோழிகள் எல்லாம் இன்னும் தூங்குகின்றார்களே
என்று நீ எண்ணிக்கொள்வாய். ஆனால் அப்படி இல்லை. இந்த ஊர் மக்களெல்லாம் வந்துவிட்டார்கள். ஆனால் இன்னும் நீ பேருறக்கம் கொண்டிருக்கின்றாய். இன்னமும் இவ்வளவு சொல்லி நீ எழவில்லை. அனைத்தில்லத்தாரும் உன்னுடைய இந்த தூக்கத்தை அறிவார்கள். நீ அந்த கிருஷ்ண மயக்கத்திலே பகவான் கிருஷ்ணனை எண்ணிக்கொண்டு தூங்குகின்றாயே, அதை எல்லோரும் அறிவார்கள் என்று சொல்லி இந்த பாசுரத்தை அழகாக சொல்லுகின்றாள் என்று பார்க்கின்றோம். கனைத்திலன் கற்றருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முளைவெளியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்திற்கினியானை. அப்படிப்பட்ட அந்த வசந்த சுரூபனான ராமனை பாடுவதற்காகவாவது கிருஷ்ண பாட வேணாம், மற்றவரை பாட வேணாம். ஆனால் இந்த சாந்த சுரூபி சினம் கொன்று சென்றானே, அப்படிப்பட்டவனை இந்த அதாவது மஞ்சு போல் திரண்ட மேனி என்று அனுமன் சொன்னானே, இங்கே அந்த மேகத்தை ஒத்த நீல நிறத்தை உடையவனாக இருக்கின்றானே ராமன், அப்படிப்பட்டவனையாவது மனதில் எண்ணி பாடுவதற்காகவது நீ எழுந்து வரமாட்டாயா என்று சொல்லி மனதிற்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய், வாய் திறக்க மாட்டாயா? இன்னும் மௌனியாக ஊமையாக செவிடாக இருக்கின்றாயே, எழுந்து வா என்பதைப் போல மனதிற்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். இனித்தான் எழுந்திராய், இவ்வளவு சொல்லியாச்சு, இனிமேலாவது நீ எழுந்து வா என்று ஆண்டாலும் சக தோழியர்களும் சொல்லுகின்றார்கள். இதென்ன பேருறக்கம்? நேற்று சொன்னால்ல, கும்பகர்ணனே உனக்கு தோற்று உனக்கு அந்த வரத்தை தந்து விட்டானா என்று நேற்று ஒருத்தியை சொன்னாலே, அதை போல நாங்கள் இவ்வளவு சொல்லுகின்றோம், பனித்தலை வீழ நிற்கின்றோம். இங்கே இவையெல்லாம் உனக்கு கேட்கவில்லையா? நாங்கள் செய்யும் மாரவாரங்கள் புள்ளினம் எழும்பிவிட்டன, இந்த பறவைகளெல்லாம் கீசு கீசென்று பேசுகின்றன, கீழ்வானம் வெல்லென்று அங்கே எருமைகளெல்லாம் சிறுவீடு மேய்கின்றன. இப்படியான நிகழ்வுகளெல்லாம் சொல்லி இங்கே நீ உன்னுடைய இல்லத்திலே நாங்கள் உள்ளே நுழைய முடியாமல் இங்கே பால் சிந்தி கிடக்கின்றதே, சேரும் சகதியாக இருக்கின்றதே, கீழேயே வெண்மையான பால், அதே போல இங்கே மேலிருந்து விழக்கூடிய தலையில் விடக்கூடிய பனியும் வெண்மை, இப்படி கீழும் மேலும் வெண்மையில் நனைந்து நாங்கள் இங்கே வாடி நிற்கின்றோமே, இன்னும் அதை பற்றி ஒன்றும் தெரியாமல் நீ தூங்குவதன் மர்மம் என்ன? இனித்தான் இவ்வளவு சொல்லி நீ எழவில்லையே, இனித்தான் எழுந்திராய், இது என்ன பேருறக்கம் என்று சொன்னவள், அனைத்தில்லத்தாரும் உன்னை அறிவார்கள், நீ எப்படிப்பட்டவள், பகவான் கிருஷ்ணனை எண்ணிக்கொண்டு தானாக தான் மட்டும் அனுபவிக்க வேண்டும் என்று எத்தனித்து இங்கே இருக்கின்றாயே. அப்படியல்ல, இந்த ஊர் மக்கள் அனைவருமே நாம் கிருஷ்ண பந்தத்தில் உள்ளவர்கள் அல்லவா, கிருஷ்ணனுடைய கருணையை அனைவரும் பெற வேண்டுமே, எனவே நீ எழுந்து வா என்பதாக அழகாக இன்றைய பாசுரம் அமைந்திருக்கின்றது. பகவான் கிருஷ்ணனுடைய இந்த எப்படி கனைத்திலன் கற்றருமை கன்றுக்கிறங்கி நினைத்து நிலைவழியே பார்சோர என்று சொன்னோமோ, பகவானுடைய கருணை அன்றைய தினம் அந்த ஆயர்பாடியிலே இருந்த கறவை இனங்களுக்கு அப்படி இருந்தது என்று சொன்னோமே, அதை போலத்தான் ராமானுஜ அவதாரம். இப்போ நமக்கு தெரிஞ்சு ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே, ஆண்டாளுடைய பிறப்பு அதற்கு முன்னால், இந்த 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவதரித்த இந்த ராமானுஜர் இருக்கின்றாரே, அவரும் அப்படிப்பட்டவர் தான். அவருடைய கருணை இந்த ராமனுடைய கருணை போலவும் கிருஷ்ணனுடைய கருணை போலவும் இருக்கின்றது என்பதனை நாம் உணர வேண்டும். இந்த அடியவர்கள் இருக்கின்றார்களே, இந்த வைணவ அடியவர்கள் இருக்கின்றார்களே, தொண்டர்கள் இருக்கின்றார்களே, அவர்களுக்காக தன்னுடைய சிந்தை, தன்னுடைய அறிவு, ஞானம், இந்த சரீரத்தை கூட சாராக பிழிந்து தந்தவர் தான் இந்த ராமானுஜர் என்பதனை நாம் உணர வேண்டும். எப்படி அப்படின்னு கேட்டால், இந்த சோழனுடைய உறையூர் சோழன் அவனுடைய ஆட்சி காலத்திலே இவருக்கு தீங்கு நினைக்கின்றான். உறையூர் சோழன் அதாவது குலோத்துங்க சோழன் சக்கரவர்த்தியாக தஞ்சையில் இருந்த காலத்திலே உறையூர் பகுதியை, திருச்சியின் அருகே உள்ள உறையூர் பகுதியை ஒரு சோழன், கிருமிகண்ட சோழன் என்று சொல்வார்கள், அவன் ஆட்சி செய்கின்றான். இந்த குலோத்துங்க சோழனுடைய ஒரு பகுதி தான், சிற்றரசர்களாக அங்கே இருக்கின்றார்கள். அந்த கிருமிகண்ட சோழன் சிவபக்தன். அவனிடம் நாளூரான் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கின்றார், அமைச்சராக இருக்கின்றார். அந்த நாளூரானுடைய பேச்சின்
படி கேட்டு இங்கே இந்த ராமானுஜர் இருக்கின்றாரே ஸ்ரீரங்கத்திலே, அவர் எவ்வாறான வேலைகளை செய்கின்றார், இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களையும் தொண்டர்களையும் சிவபக்தர்களை கூட இவர் மாற்றி வைணவத்திற்கு கொண்டு செல்கின்றார் என்று சொல்லி அவர் மேல் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துகின்றார். அப்படி இருந்ததனாலே இவர் மைசூர் பகுதியில் உள்ள கீழக்கோட்டை என்று சொல்லக்கூடிய இடத்தை தாண்டி மேலக்கோட்டை என்ற பகுதிக்கு அங்கே 13 ஆண்டுகள் அங்கே இருந்து வாழ்கின்றார் என்று பார்க்கிறோம். யார்? ராமானுஜர். இந்த போவதற்கான வழிகளை எல்லாம் யார் செய்தது என்று சொன்னால் இந்த அவருடைய சிஷ்யரான அந்த கூரத்தாழ்வார் செய்கின்றார். இந்த கூரத்தாழ்வான் தானே ராமானுஜர் என்று அந்த கிருமிகண்ட சோழனுடைய அவைக்கு சென்றபோது அவனுடைய கண்களை இழக்கின்றார். நாலூரான் சொல்லிடுறேன், இவர் இல்லை, இவர் கூரத்தாழ்வார், ராமானுஜரை தப்பிக்க விட்டு இவர் வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய கண்களை பறிக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். ராமானுஜருக்காக இந்த வைணவத்திற்காக காப்பதற்காக அங்கே தன்னுடைய இரு கண்களையும் கூரத்தாழ்வார் இழக்கின்றார் என்று பார்க்கின்றோம். இப்படியான நேரத்திலே 13 ஆண்டுகள் வனவாசம் சென்றதைப் போல, ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் சென்றதைப் போல, அதே போல இந்த பஞ்சபாண்டவர்கள் 13 ஆண்டுகள் வனவாசமும் அஞ்ஞான வாசமும் சென்றதைப் போல 13 ஆண்டுகள் மேலக்கோட்டை என்ற திருநாராயணபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த மைசூர் பகுதியில் சென்று மறைவாக வாழ்கின்றார் என்று பார்க்கின்றோம். ராமானுஜர் சென்ற இடமெல்லாம் எப்படி இருக்கும்? தனக்கு ஏற்றார் போல் அங்கே மாற்றி விடுவார் அல்லவா? அங்கே உள்ளவர்களையெல்லாம் வைணவத்திலே ஈடுபடச் செய்து விட்டார். அங்கே வைணவ தர்மத்தை கடைப்பிடிக்க செய்து விட்டார். அவர்களுக்கு பிரிவதற்கு மனமில்லை. இந்த ஆட்சிகாலம், சோழருடைய ஆட்சிகாலம் முடிந்தது. மீண்டும் ஸ்ரீரங்கத்திற்கு தன் பணியை செய்ய வேண்டும் என்று எத்தனிக்கின்றார். அப்போது இங்கே இவர்களெல்லாம் பிரிவதற்கு மனமில்லை. எப்படி அன்றைய தினம் இந்த காஞ்சி மாநகரில் இருந்து அந்த பேரருளாளனும் பெருந்தேவியும் ராமானுஜரை விடவில்லையோ, அதை போல இங்கே இருந்த மேலக்கோட்டையில் இருந்த மக்களெல்லாம் யாரை? ராமானுஜரை அனுப்புவதற்கு மனமில்லை. எனவேதான் தன்னைப் போல ஒரு உருவத்தை பிரதிஷ்டை செய்து, தம்மைப்போல் ஒரு விக்கிரகத்தை செய்து அங்கே வைக்கின்றார். நான் இங்கே இருக்கின்றேன், தமர்க்காக உகந்து இங்கே இருக்கின்றேன், தமர்க்காக உகந்த மேனி என்று ஒன்றை வைத்து அங்கே வலுப்படச் செய்துகின்றார். நான் இருப்பதாக செய்யுங்கள், நீங்கள் கேட்டது கிடைக்கும், நீங்கள் நினைத்த நேரம் நான் வருவேன் என்று சொல்லுகின்றார். அதே போல ஸ்ரீபெரும்புதூர், அவர் பிறந்த இடமான ஸ்ரீபெரும்புதூரிலே தானுகர்ந்த மேனி, அங்கே உள்ளவர்கள் இவரை போல ஒரு பிரதிஷ்டை செய்து அங்கே வைக்கின்றார்கள். ஆக தம்மை போல் ஒரு விக்கிரகத்தை தானே செய்து மேலக்கோட்டையிலே கொடுத்து தமர்க்காக உகந்த மேனி, தமருகர்ந்த மேனி என்ற நிலையிலும், ஸ்ரீபெரும்புதூரிலே தானுகந்த மேனி, அவர்கள் செய்த அந்த விக்கிரகத்தை தானும் உகந்து அங்கே செய்ததை தானுகந்த மேனி என்றும், ஸ்ரீரங்கத்திலே தானான மேனி. தன்னுடைய 120வது வயதிலே ராமானுஜர் இங்கே பகவானிடம் சென்று விடுகின்றார், திருவீடு அடைகின்றார் என்று சொல்கின்றோம். அப்படி இருக்கும்போது அங்கே இவருடைய ராமானுஜருடைய உடலை மற்றவர்களைப் போல எந்தவித இங்கே புதைக்கவோ எரிக்கவோ செய்யவில்லை. என்ன செய்கின்றார்கள்? அந்த மேனியை, திருமேனியை அவ்வாறாக அங்கே வைத்து இன்னும் வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஸ்ரீரங்கத்திற்கு சென்றோமானால் ராமானுஜர் சன்னதியிலே நாம் பார்க்கலாம். அவருடைய உண்மையான உருவம், உண்மையான உடல் அங்கே இன்னும் இருக்கின்றது, கெடாமல். இந்த 1000 ஆண்டுகளை தாண்டி, 1100 ஆண்டுகளை தாண்டி அங்கே இருக்கின்றது. அதைத்தான் தானான திருமேனி திருவரங்கத்திலே இருக்கின்றது என்று சொல்வார்கள். இப்படி இந்த வைணவத்திற்காக தன்னுடைய ஞானம், சிந்தை, அறிவு அனைத்தையும் மட்டுமல்ல, தன்னுடைய சரீரத்தை கூட, தன்னுடைய உடம்பை கூட தந்து சென்றவர் தான் ராமானுஜர். ஏன்னா இந்த கருணை எங்கிருந்து வந்தது? ஆண்டாள் சொன்னாலே, கனைத்திலங்கற்றருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முளைவழியே பார்சுர. தன்னை சார்ந்த இந்த 700 சீடர்கள், 12,000 பக்தர்கள், இப்படிப்பட்ட பக்தர்கள் மட்டுமல்ல, இன்னும் இந்த வைணவத்தை தழுவக்கூடியவர்களெல்லாம் சிறப்படைய வேண்டும் என்பதற்காக ராமானுஜர் அன்று அதை செய்தார் என்று அழகாக சொல்லுவார்கள். நாளைய தினம் இந்த 13வது பாசுரம், புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய். கிள்ளி களைந்தவன் யார்? இந்த
10 தலைகளையும் கிள்ளி களைந்தவன் ராமன் அல்லவா? ராமனையே இந்த 13வது பாட்டிலும் சொல்லி ஆண்டாள் புகழ்கின்றாள். அதை நாளைய தினம் நாம் பார்ப்போம். மீண்டும் ஆண்டாளுடைய திருவடிகளை போற்றி இன்றைய இந்த திருப்பாவை உரையை இனிதே நிறைவு செய்வோம். திருவாடிப்பூரத்தில் ஜெகத்துதித்தால் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பில்லாய் வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 143 உரைத்தால் வாழியே, உயர் அரங்கற்கே கன்னி உகந்தளித்தால் வாழியே, மறுபாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே வாழியே என்று சொல்லி இன்றைய இந்த திருப்பாவை உரையை இனிதே நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.